4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நிறைவடைந்து 5 ஆண்டு காலம் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு பட்ஜெட் தாக்கல் செய்வார்கள். 2020-21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. அந்த காலகட்டம் கொரோனா காலம். அரசுக்கு எந்த வருவாயும் கிடையாது. கடுமையான சோதனை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட காலத்தும் சரி, அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு கொரோனா காலம் குறைந்து நல்ல வருமானம் வந்தது. கிட்டத்தட்ட 24-25 பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிதிநிலை அறிக்கையிலே பார்க்கின்ற பொழுது அண்ணா திமுக இறுதி ஆண்டை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 24-25 வரவு செலவு திட்டத்தில் 1,36,000 கோடி கூடுதலாக வருமானம் வந்திருக்கு. அதோடு அதில் இந்த 4 ஆண்டுகள் பெறப்பட்ட கடன் சுமார் 4,38,000. ஆகவே வருவாயும் அதிகம், கடனும் அதிகம், ஆனால் திட்டங்கள் எதுவும் இல்லை. இதுதான் ஒரு ஆட்சி ரீதி கொடுக்கின்றது. ஒரு சிறப்பான நிர்வாகம், திறமையான நிர்வாகம் இருந்தால் வருவாய் அதிகரிக்கின்ற பொழுது கடனும் அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான மூலதன செலவு அதிகரித்திருக்க வேண்டும். வருவாய் செலவு அதிகமாக இருக்கின்ற காரணத்திலே அதை திருப்பி செலுத்துவது என்பது இயலாத காரியம். மீண்டும் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்றால் மக்கள் மீது வரி போட்டுத்தான் அந்த கடன் சுமையை குறைக்க முடியும்.